தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள். அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்றோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடன்படியாக இருக்கிறார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறார். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடன்படியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதனால் என்ன பாதிப்பு இருந்தாலும் இழப்பு இருந்தாலும் சேதம் அடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிடர் கழகம் திமுக கழகம் என்ற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டத்து போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிறவரையில் இந்த அரசில் எந்த பிரபலமும் பெரியாரியத்தை நீக்க முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு பெரியார் இயக்கம். பெரியார் என்ற அடையாளம் சிதைக்கப்பட்டால், பெரியாரின் சிந்தனைகள் அழிந்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும், அரசியல் சிகிச்சையாக போய்விடும். எங்களின் அரசியல் ஆதாரமே பெரியாரும் அம்பேத்கரும் தான். அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்ந்ததல்ல. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு நேருக்கு நேராகவே அவரை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள், எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாதவர் தந்தை பெரியார்.